நீங்க வடநாட்டுல ரொம்ப ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ லவ் முஹம்மது அப்படின்னு நீங்க போர்டு வச்சீங்க அப்படின்னா வடநாட்டுல, குறிப்பாக யூபி நான் சொல்லுகின்றேன், வடநாட்டுல ஐ லவ் முஹம்மது அப்படின்னு யார் போர்டு வைக்கிறாங்க உடனே அரெஸ்ட். ரபியுல் அவ்வல் 12 அன்னைக்கு ஒரு போர்டு வைக்கிறாரு, ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு போர்டை அகற்றினார்கள். இன்னைக்கு 1000 போர்டுகள் தெருவில் எல்லாம் போராட்டங்கள் வெடித்து விட்டது. மக்கள் ஐ லவ் முஹம்மது என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த போர்டை ஏந்திய வண்ணமாக ரோட்ல போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுடைய சிறப்பை, ரசூலுடைய கண்ணியத்தை யாரும் குறைக்க முடியாது. நீங்க எவ்வளவு ரசூலை குறைவாக பேசினாலும், ரசூலை இழிவுபடுத்த ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். அது மட்டுமல்ல, அந்த யூபியுடைய முதல்வர் அவரு முஸ்லிம்களை அச்சுறுத்தும் விதமாக ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை என்றால், அவர் சொல்றாரு, நாங்கள் எல்லாம் இந்துக்கள். ஒரு மேடையில, வெளி மேடையில் அவர் பேசுறாரு, நாங்கள் எல்லாம் இந்துக்கள், எங்களுக்கு ஒரு கையில் பூமாலை வைக்க தெரிந்தால் மறு கையில் வாள் வைக்க தெரியும். அவர் சொல்றார், முஸ்லிம்களை அச்சுறுத்துகின்றார், முஸ்லிம்களை பயன்படுத்தும் விதமாக இந்த வார்த்தை அவர் சொல்லுகின்றார். நாங்கள் இந்துக்கள் ஒரு கையில் பூமாலை வைத்தால் மறு கையில் வாள் வைப்போம். அதே முஸ்லிம்கள் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்களும் முஹம்மதுடைய நேசர்கள் தான், நாங்களும் முஹம்மதுடைய நேசர்கள். எங்களுக்கு ஒரு கையில் தஸ்பீஹ் வைக்க தெரிந்தால் மறு கையில் சுரட்டும் வாள் வைக்க